ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அஜூருடைய ஃபயர்வால்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபில்டர் ஆஃப் நெட்வொர்க் டிராஃபிக்கில் வந்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் பற்றி பார்த்துருக்கோம். இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் லெவலில், அதாவது சப்நெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விர்ச்சுவல் மிஷின் லெவலில் செக்யூரிட்டி டைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பனண்ட் தான். அதாவது என்ன இன்பவுண்டாக என்ன வரணும், அவுட்பவுண்டாக என்ன போகணும் அப்படிங்கிற ரூல்ஸை நம்ம பேஸ்ட் ஆன் த ரிக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணி ஒரு என்வாயர்மெண்ட்டை செக்யூராக வைப்போம். இப்போ அதுவே விர்ச்சுவல் மிஷினை தாண்டி நெட்வொர்க் லெவலில் எந்த செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா நெட்வொர்க் லெவலில் நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து அஜூருடைய ஃபயர்வால் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் தான். ஸோ இது எப்படி ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா நான் ஒரு சிம்பிள் டயக்ராம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு விநெட். ஸோ இந்த விநெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அஜூருடைய ஃபயர்வால் இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அஜூருடைய டாப்பில் இருக்கும், ஆன் டாப் ஆஃப் அஜூர் நெட்வொர்க். இந்த மாதிரி அஜூருடைய ஃபயர்வால் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கும். இப்போது இந்த அஜூருடைய ஃபயர்வால் வந்து எப்படி ஒர்க் ஆகும், ஜென்ரலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்மளுடைய விஎம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்மளுடைய விநெட்டுக்குள்ளே நம்மளுடைய விஎம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, VM1 VM2. ஸோ அதாவது நான் சொன்ன மாதிரி இன்பவுண்டாக என்ன உள்ளே வரணும், எது வெளியில் போகும், என்ன கனெக்டிவிட்டி உள்ளே வரணும் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் டிசைன் பண்ணியிருப்போம். இப்போது நார்மலாக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுடைய VM1 அண்ட் VM2 ஜென்ரலாக நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லியிருப்பேன். விர்ச்சுவல் மிஷின் உள்ளே இருந்து அவுட்பவுண்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும். பை டிஃபால்ட்டாக ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி வந்து இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். நம்ம விஎம்மோட க்ரியேட் பண்ணிட்டு விஎம்குள்ளேருந்து ஓப்பன் பண்ணோன்னா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுள் டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாக விஎம்லேருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து இருக்கும். அப்போது VM1 VM2லேருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து டைரெக்டாக இப்படி போயிட்டுருக்கு. இது அதாவது இன்னும் நம்ம ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்ணலை. நார்மலாக ஃபயர்வால் இல்லை அப்படின்னா விநெட்லேருந்து கனெக்டிவிட்டி வந்து இந்த மாதிரி போகும் இன்டர்நெட்டுக்கு, அதாவது அவுட்பவுண்டில் இந்த மாதிரி போகும். இந்த அவுட்பவுண்ட் வந்து எப்படி போகுது அப்படின்னா பிஐபி வழியாக, பிஐபினா பப்ளிக் ஐபி வழியாக அவுட்பவுண்ட் வந்து போகுது. ஒவ்வொரு விஎம்க்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பப்ளிக் ஐபி வச்சுருப்போம். இல்லை பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணலைனாலும் இந்த விஎம்குள்ளே இருந்து அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி வந்து எனபிள் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒரு பப்ளிக் ஐபி வழியாக இந்த இன்டர்நெட் வந்து எங்கே போகுது, இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி வந்து எங்கே போகுது, இன்டர்நெட்டுக்கு போகுது. இப்போது இந்த மாதிரி போகுது அப்படின்னா இது வந்து செக்யூரா அப்படின்னு கேட்டால் செக்யூர் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விநெட், அதாவது நான் ஒரு கம்பெனி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு அவுட்பவுண்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஹேக்கர்ஸ் எல்லாம் ஈஸியாக உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அப்போது நம்மளுடைய விநெட்டை நம்ம செக்யூர் பண்ணணும், அதாவது டைட் பண்ணணும். அவுட்பவுண்டை வந்து நம்ம பிளாக் பண்ணணும், அதாவது இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா ஹேக்கர்ஸ் உள்ளே வந்துடுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு NAT கேட்வே பற்றி சொன்னேன். NAT கேட்வே அப்படின்னா என்னென்னா, இந்த VM1ம் VM2வும் ஒரே ஒரு ஐபி வழியாக, அதாவது NAT கேட்வே ஐபி வழியாக இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு VM1 வந்து என்ன பண்ணியிருப்போம், VM1ல் ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும், VM2ல் வந்து ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும். அப்போது பப்ளிக் ஐபி வந்து 2 ஐபி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி நிறைய விஎம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு விஎம்ல இருந்தும் நம்மளுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வெளியில் போகிறப்போ அந்த இடத்துல நம்ம ஃபயர்வாலில் பிளாக் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது அந்த கனெக்ஷன்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபயர்வாலை யூஸ் பண்ணி இந்த விஎம்ஸோடைய அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? விச் மீன்ஸ் இங்கேருந்து VM1லேருந்து இந்த அவுட்பவுண்ட் இப்படி டைரெக்டாக இப்படி போக விடாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த VM1ஐயும் VM2ஐயும் ஃபயர்வால் வழியாக நம்ம எங்கே அனுப்ப போகிறோம், அவுட்பவுண்ட் இன்டர்நெட்டுக்கு வந்து அனுப்ப போகிறோம். இந்த இடத்துல இந்த ஃபயர்வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இன்பவுண்ட் அவுட்பவுண்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். இங்கே வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம எனபிள் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது
ஓகே. ஸோ ஒரு விஎம், அதாவது நார்மலாக டிஃபால்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் விஎம்குள்ளே இருந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு. இது என்ன ரீசன் அப்படின்னா, நேற்று காட்டின நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் அவுட்பவுண்டில் ஒரு ரூல் இருக்கும். அதாவது டிஃபால்ட்டாக அலோவ் ஆல் அவுட்பவுண்ட் டு இன்டர்நெட், அது வந்து எனபிளில் இருக்கும். நீங்கள் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது டிஃபால்ட்டாக ஒரு விஎம்லேருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி இந்த மாதிரி பை டிஃபால்ட் செட்டப் வந்து இருக்கிறது அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த VM1லையும் VM2லையும் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கை வந்து, அதாவது ரவுட்டிங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாக் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இந்த இன்டர்நெட் ஆக்சஸை நம்ம எது வழியாக டைவெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, VM1ஐயும் VM2ஐயும் ஃபயர்வாலுக்கு அனுப்பி ஃபயர்வால்லேருந்து இன்டர்நெட்டுக்கு அனுப்ப போகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டினே பண்ணிக்கலாம். டினே பண்ணிட்டோம் அப்படின்னா நெட்வொர்க் வந்து நம்மளால் இந்த VM1க்கும் VM2க்கும் இன்டர்நெட் ஆக்சஸை வந்து நம்ம இந்த இடத்துல பிளாக் பண்ணிக்கலாம் வேணும்னா. இல்லை எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபயர்வால் வழியாக இன்டர்நெட் ஆக்சஸ் அனுப்பலாம். இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நான் இதையும் நேற்று சொல்லியிருப்பேன், ஃபயர்வால் வழியாக நம்ம ஒரு நெட்வொர்க் அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், மானிட்டரிங் பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஐபி வழியாக இன்டர்நெட் ஆக்சஸை வந்து இந்த VM1ம் VM2வும் கனெக்ட் பண்ணுது, இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஃப்ளோவை வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபயர்வால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபயர்வால்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதில் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்டுங்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அஜூர் ஃபயர்வால்னா என்ன அப்படின்னா, அஜூர் ஃபயர்வால் இஸ் அ கிளவுட் நேட்டிவ் அண்ட் இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் ஃபயர்வால் செக்யூரிட்டி சர்வீஸ். ஓகேங்களா. கிளவுட் நேட்டிவ்னா இது வந்து ஒரு கிளவுட் பேஸ்டு ஒரு சர்வீஸு. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெட்வொர்க் ஃபயர்வால் செக்யூரிட்டி சர்வீஸ் வந்துட்டு அஜூர் ஃபயர்வால் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, தட் ப்ரொவைட் பெஸ்ட் breed threat protection for your cloud workloads running in the virtual machines. It is a fully stateful firewall as a service with high built-in availability and unrestricted cloud scalability. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் அஜூர் ஃபயர்வாலோடைய ஒரு சின்ன டெஃபினிஷன். இப்போ இந்த ஃபயர்வாலில் ஒரு டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷினே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் விர்ச்சுவல் மிஷின், ட்ரஸ்டட் விர்ச்சுவல் மிஷின், கான்ஃபிடென்ஷியல் விர்ச்சுவல் மிஷின் சொல்லிட்டு டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபயர்வால்ஸ்லேயும் ஸ்டாண்டர்ட் ஃபயர்வால், ப்ரீமியம் ஃபயர்வால், பேசிக் டியர், இந்த மாதிரி ஒரு 3 வகையான டைப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாண்டர்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்டுங்கிறது காமனாக வந்து என்ன செக்யூரிட்டிக்காக என்னென்ன காம்பனண்ட் தேவைப்படுமோ அதை வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஃபயர்வால் தட் ப்ரொவைட் L3 to L7 ஃபில்டரிங் அண்ட் த்ரெட் இன்டெலிஜென்ட் ஃபீட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த த்ரெட் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் ஃபில்டரிங் கேன் அலர்ட் அண்ட் டினை டிராஃபிக் ஃப்ரம் தி known malicious IP address. ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் வந்து நம்மளுக்கு L3 to L7 ஃபில்டரிங்கும் த்ரெட் இன்டெலிஜென்ட் பேஸ்டு ஃபில்டரிங்கும் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டயரும் வந்து ஒரு ஃபீச்சர் கொடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ப்ரீமியம் போனோம் அப்படின்னா, ப்ரீமியமில் அட்வான்ஸ்டு கேப்பபிலிட்டிஸ் இன்க்ளூட் சிக்னேச்சர் பேஸ்டு IDPs அலோ ரேபிட் டிடெக்ஷன். இதில் ப்ரீமியம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிக்னேச்சர் பேஸ் பண்ணி அந்த கனெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம அலோ ஆர் டினை வந்துட்டு பண்ணிக்கலாம். அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்துட்டு ப்ரீமியமில். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் டயர். இந்த பேசிக் டயர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன நெட்வொர்க்குக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அஜூர் ஃபயர்வால் பேசிக் இன்டெண்டட் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஒரு சின்ன நெட்வொர்க்குக்கு வந்து நம்ம பேசிக் டயர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ
இந்த ஃபயர்வாலை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்ன நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படின்னா, ஒரு விநெட் கிரியேட் பண்ணணும், ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் நம்ம வந்துட்டு ஃபயர்வாலை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு சில ஐபி அட்ரஸ்லாம் வந்து நம்ம அசைன் பண்ணணும். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும், நல்லா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, Azure roles, macros. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு விநெட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் கிரியேட் விநெட் அண்ட் கிரியேட் அ டெடிகேட்டட் சப்நெட் ஃபார் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டயக்ராமில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் டயக்ராம் வந்து இங்கே வரைஞ்சி காட்டுறேன். அதாவது கொஞ்சம் டீட்டெயில் இன்புட் இருக்கிற மாதிரி. இதை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு விநெட் நான் கிரியேட் பண்ணுறேன். அப்போது அஜூர் போர்ட்டல் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் ஃபயர்வாலுக்காக என்ன பண்ண போகிறேன், ஃபயர்வால் இல்லை, நார்மலாக ஒரு விநெட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ விநெட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். லர்னிங் ஆர்ஜி விநெட்டுடைய நேம் விநெட் எஃப்டபிள்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எஃப்டபிள்யூ அப்படின்னா ஃபயர்வால், சும்மா தெரிஞ்ச ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுத்துருக்கேன். ஈஸ்ட் யூஎஸ் ரீஜியன். நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி நான் எதுவுமே கொடுக்கல. ஐபி அட்ரஸில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு வேணுங்கிற ஐபி அட்ரஸ் வந்துட்டு நான் இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 1000 ஐபிஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே ஒரு விநெட் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வந்து அஜூர் சம்திங் ஏதோ ஒரு விநெட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு விநெட் வந்துட்டு, அதாவது வேறு ரேஞ்சில் இங்கே பார்த்தீங்கன்னா 10.1.0.0ங்கிற ரேஞ்சில் என்ன பண்ண போகிறேன், விநெட்டை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போது சப்நெட்டை வந்து நான் இது கிரியேட் பண்ணதுக்கப்புறமா சப்நெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். விநெட் கிரியேட் பண்ணி டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே வந்துட்டு சப்நெட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போது இங்கே விநெட்டில் என்னோடய ரேஷியோ என்ன, அதாவது என்னுடைய சிஏடிஆர் ரேஞ்ச் என்ன, 10.1.0.0/22 அப்படின்னு சொல்லி ஒரு விநெட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ விநெட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு விநெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவலாக இந்த விநெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், விர்ச்சுவல் மிஷின்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சப்நெட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ சப்நெட் ஏன்னு சொல்லி ஒரு சப்நெட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த விநெட்டில் ஃபயர்வாலை இன்ஸ்டால் பண்ணணும். ஃபயர்வாலை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபயர்வாலுக்கு வந்துட்டு டெடிகேட்டட் சப்நெட் அதை வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணணும். இது வந்துட்டு என்ன பேர் அப்படின்னா கேட்வே சப்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி எதுக்காக அப்படின்னா கேட்வே பர்பஸ்க்காக. அதாவது இப்போ ஃபயர்வாலுங்கிறது என்னென்னா ஒரு வகையான கேட்வே தான் அது. அப்போது இந்த கேட்வே சப்நெட்டில் வந்துட்டு நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸை போயிட்டு ப்ளேஸ் பண்ண முடியவே முடியாது. இந்த கேட்வே சப்நெட் வந்து ஒன்லி டெடிகேட்டட் சப்நெட். இது டெடிகேட்டட் சப்நெட் ஃபார் ஃபயர்வால். ஓகேங்களா. எஃப்டபிள்யூனா ஃபயர்வால்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு டெடிகேட்டட் நெட்வொர்க். ஸோ இதை வந்து நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2 நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினுக்காக ஒரு சப்நெட்டும், இன்னொன்று வந்துட்டு கேட்வே சப்நெட்டும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ சப்நெட் எப்படி கிரியேட் பண்ணுவோம், விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே போயிட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க்கை ஓப்பன் பண்ணணும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா சப்நெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸ் கீழே. இதில் சப்நெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடியது வந்து சப்நெட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்நெட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு சப்நெட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு 256 ஐபிஸோட ஒரு சப்நெட்டை நான் என்ன பண்ணிடுறேன், கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது ஒரு சப்நெட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், கேட்வே சப்நெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ஆப்ஷன் தான் நம்ம ஃபயர்வாலுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சப்நெட். ஓகேங்களா.
ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. கேட்வே சப்நெட் இங்கே ஆப்ஷன்ஸ் சர்வீசஸ் ஃபயர்வால் கேட்வே சப்நெட் one moment, sorry okay, firewall subnet sure firewall subnet. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்வே சப்நெட் இப்போ வேண்டாம். அது வந்துட்டு விபிஎனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நார்மல் சப்நெட்லேயே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபயர்வாலுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு நெட்வொர்க் டெடிக்கேட்டடாக ஒரு சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்துட்டு இந்த நேமில் அஜூர் ஃபயர்வால் சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமில் இருக்கட்டும். அதுக்கான ஐபி அட்ரஸ்ஸு இப்போ வந்து ஃபயர்வாலுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய ஐபி அட்ரஸ் தேவை கிடையாது. ஏன்னா ஃபயர்வால் வந்துட்டு ஒரு ஃபயர்வால் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐபி அட்ரஸை வந்துட்டு கம்மி பண்ணலாம். நிறைய ஐபி அட்ரஸ் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 26 ஓகே /26ன்னு கொடுக்குறேன். சிஐடிஆர் ரேஞ்ச் வந்து இந்த சப்நெட்டுக்கு /26ன்னு கொடுத்தா 65 ஐபிஸ் வந்துட்டு 64 ஐபிஸ் வந்துட்டு இந்த அஜூர் ஃபயர்வால் சப்நெட்டுக்கு வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரெண்டு சப்நெட் கிரியேட் பண்ணுறேன். ஒன்று வந்துட்டு சப்நெட் ஏவும், இன்னொன்று வந்துட்டு என்னன்னா அஜூர் ஃபயர்வால் சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு சப்நெட்டுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணிட்டேன். கேட்வே சப்நெட் கிடையாது, இதே சப்நெட்டில் தான் ரெண்டுமே, நார்மல் சப்நெட்டில் தான் ரெண்டுமே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சப்நெட் ஏ சப்நெட் பி அதாவது ஃபயர்வால் சப்நெட் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஃபயர்வாலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது நெட்வொர்க்குக்கு மேலே ஃபயர்வாலை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபயர்வாலுக்கு வந்துட்டு 2 ஐபி வந்து தேவைப்படும். ஒரு ஐபி வந்துட்டு நம்மளுடைய விநெட் கூட, இதுதான் நம்ம விநெட், நம்ம விநெட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சப்நெட்டில் என்ன பண்ண போகிறோம், ஃபயர்வாலை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ப்ரைவேட் ஐபி நம்மளுக்கு ஃபயர்வாலுடைய நம்ம சப்நெட்லேருந்து ஃபயர்வாலுக்கு ஒரு ப்ரைவேட் ஐபி வந்து அசைன் ஆகும். இது வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் அசைன் ஆகும். இது வந்து பேக் எண்டில் வந்து ப்ரைவேட் ஐபி, ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு இந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு பப்ளிக் ஐபி வந்து நம்மளுக்கு அசைன் ஆகும். ஸோ இந்த பப்ளிக் ஐபி தான் என்ன பண்ணுது, இங்கே போய் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படித்தான் நம்ம செட்டப்பை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபயர்வாலை நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நிறைய ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபயர்வால் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய விர்ச்சுவல் நெட்வொர்க் பேக் வந்துட்டு என்னுடைய விர்ச்சுவல் நெட்வொர்க் இங்கே இருக்குது. விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபயர்வாலை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய விநெட்டுக்கு ஃபயர்வாலை நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பேக் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ரிசோர்ஸ் குரூப்பு, ஃபயர்வாலோடைய நேம் கொடுக்கலாம். ஸோ டெஸ்டிங் ஃபயர்வால் ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டு அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் ரீஜனலாக கேட்கும். டயர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால்ஸ் இருக்குது. பேசிக்கு, ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம் சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எது வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டாண்டர்டை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபயர்வாலை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸ் வந்துட்டு இருக்குது.
இந்த ரூல்ஸ், அதாவது அந்த ரூல்ஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஃபயர்வாலு. இந்த ஃபயர்வாலுக்கு மேலே ரூல்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இப்போ எப்படி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் வந்து இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ணணும், இந்த ரூல்ஸை நம்ம ஃபயர்வாலில் டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக்கை நம்ம ஃபயர்வால் வழியாக இன்டர்நெட்டுக்கு அனுப்ப முடியும். ஓகே, ஸோ அதுக்கு எந்த ரூல்ஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது பாலிசி பேஸ்டு ரூலா இல்லை ஃபயர்வால் ரூல்ஸா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுமே வந்து சிமிலர் தான். ஓகேங்களா, ஸோ ஃபயர்வால் பாலிசிங்கிறது கொஞ்சம் ஓல்டு மெத்தடு, ஃபயர்வால் ரூல்ஸுங்கிறது கொஞ்சம் லேட்டஸ்ட் மெத்தடு. ஃபயர்வால் ரூல்ஸ் கிளாசிக். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபயர்வால் ரூல்ஸே யூஸ் பண்ணலாம். பாலிசியுமே வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான், பட் ஃபயர்வால் பாலிசி கொஞ்சம் ஓல்டு, இது வந்துட்டு கொஞ்சம் நியூ. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபயர்வால் ரூல்ஸை வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். இப்போ சூஸ் அ வர்ச்சுவல் நெட்வொர்க். இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, இங்கே டயக்ராமில் பார்த்தது மாதிரி டயக்ராமில் என்ன இருக்குது, விநெட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃபயர்வால் வந்து இந்த விநெட் மேலே கிரியேட் ஆகும். அப்போது நம்ம எந்த விநெட்டில் எந்த விநெட்டில் ஃபயர்வாலை நம்ம கிரியேட் பண்ணணும், 10.1.0.0/22. சாரி, நெட்வொர்க் விர்ச்சுவல் நெட்வொர்க் நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம், vnet-firewall. Okay, this is already resource with the same name type, current resource group. ஓகே, சூஸ் அ விர்ச்சுவல் நெட்வொர்க். நான் எக்ஸிஸ்டிங் சூஸ் பண்ணணும். சாரி, நான் நியூவை கிளிக் பண்ணிட்டேன், அதனால் வந்து புதுசாக கேட்குது. இங்கே வந்து நெட்வொர்க் வந்து எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த நெட்வொர்க்கில் ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், கீழே இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க்கில் ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போது விர்ச்சுவல் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஃபயர்வாலுக்கு ஃப்ரண்ட் எண்டில் ஆட் ஆகும். இந்த ஃப்ரண்ட் எண்ட் பப்ளிக் ஐபி தான் வந்து இன்டர்நெட் கூட போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா பப்ளிக் ஐபி இருந்தால் மட்டும்தான் இது போய் அவுட்பவுண்ட் போய் வெளியில் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகும். அப்போது ஒரு பப்ளிக் ஐபி வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ பப்ளிக் ஐபி எதுவுமே கிடையாது, அதனால் நான் கிளிக் கொடுத்து என்ன பண்ண போகிறேன், புதுசாக வந்து FW-PIP அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ஃபயர்வால் பப்ளிக் ஐபி அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங்ஃபுல் நேம் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ஃபயர்வாலுக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டாண்டர்டு டைப் கொடுத்துருக்கேன். ரூல் வந்துட்டு கிளாசிக் ரூலு, எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்கை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் vnet-firewall. இப்போ இந்த இடத்துல சப்நெட் அது கேட்கவே இல்லை. ஏன் அது கேட்கல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த நேமில் அஜூர் ஃபயர்வால் சப்நெட் அப்படின்னு சொல்லி நேமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்நெட்டை கிரியேட் பண்ணிட்டோம். அதனால் என்ன ஆகும்னா இந்த ஃபயர்வால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த சப்நெட்டில் போயிட்டு ப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஓவர்வியூவில் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு, ஒரு பப்ளிக் ஐபி அசைன் ஆகுது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபயர்வாலை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஃபயர்வால் ஒரு பக்கம் டிப்ளாய் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த 2 விஎம்க்கும் நான் என்ன பண்ணுறேன், காமனாக ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிடுறேன். அதாவது இந்த 2 விஎம்க்கும், VM1 VM2க்கும் நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை. இப்போ நான் புதுசாக விஎம் கிரியேட் பண்ணுறப்ப என்ன ஆகும், VM1க்கும் ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகும், VM2க்கும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 2 விஎம்க்கும் நான் என்ன பண்ணிடுறேன், ஒரே ஒரு NSG நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கிரியேட் பண்ண போகிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போயிட்டு NSGன்னு சர்ச் பண்ணுறேன். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்துருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து 2 விஎம்முக்கும் காமனாக நான் கிரியேட் பண்ணுறேன். ரிசோர்ஸ் குரூப் இது வந்துட்டு
சும்மா ஒரு நேம் சப்நெட் ஏ ஹைஃபன் என்எஸ்ஜி. சப்நெட் ஏ உடைய இது என்எஸ்ஜி குரூப்பு அப்படின்னு சொல்லி நான் ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே கிரியேட் கொடுக்குறேன். இது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு கிரியேட் பண்ணக்கூடியது. புதுசாக ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த விஎம்ஐ கிரியேட் பண்ணுறப்போ நான் இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய இந்த சப்நெட் ஏ என்எஸ்ஜி அப்படிங்கிற அந்த என்எஸ்ஜியை வந்து நான் அதில் ஆட் பண்ணிவிடுவேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, சப்நெட்னு கொடுத்துருக்கேன்னு சொல்லி. நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சப்நெட் என்எஸ்ஜி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த சப்நெட்டை இந்த என்எஸ்ஜியை நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை வந்து நம்ம சப்நெட் ஏ கூட அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் சப்நெட் ஏ என்எஸ்ஜி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த என்எஸ்ஜியை நான் சப்நெட் கூட போய் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னுடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் என்னுடைய விநெட்டை ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு என்னுடைய சப்நெட்குள்ளே போயிட்டு எதில் அட்டாச் பண்ணணும், சப்நெட் ஏல போயிட்டு அட்டாச் பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்கு, சப்நெட் ஏ என்எஸ்ஜி. அப்போது ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணி சப்நெட் ஏல வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். அப்படி ஆட் ஆனால் என்ன அர்த்தம், இந்த சப்நெட்டில் இருக்கக்கூடிய இந்த 251 விஎம்ஸும், அதாவது இந்த சப்நெட்டில் நம்ம இப்போ 251 விஎம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த 251 விஎம்ஸும் இந்த ஒரே ஒரு இதே ஒரே ஒரு என்எஸ்ஜி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை வந்து என்ன பண்ணிக்கிறோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை சப்நெட் கூட அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 விஎம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ வர்ச்சுவல் மிஷின், ஸோ இந்த போர்ட் வந்து நான் இங்கே அலோவ் பண்ணலை. ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா, நான் டெடிக்கேட்டடாக ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். அதனால் நான் அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் தான் போயிட்டு நான் ரூல்ஸை வந்து இன்பவுண்ட் ரூலில் வந்து எனபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆஸ் யூஷுவலாக விஎம் கிரியேட் பண்ணுற சொல்லி ஸ்டெப்ஸு. ஸோ நெட்வொர்க்கிங் இது. ஸோ நெட்வொர்க்கிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விஎம்ஐ நான் கரெக்டான நெட்வொர்க்கில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். என்னுடைய நெட்வொர்க் செலக்ட் பண்ணிவிட்டேன். என்னுடைய சப்நெட் பாருங்கள், சப்நெட் ஏவை செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இன்னொரு சப்நெட் இருக்குது, அஜூர் ஃபயர்வால் சப்நெட். ஆனால் இது வந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன், கிரேட் அவுட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? நல்லா பாருங்கள், இங்கே கிரேட் அவுட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த அஜூர் ஃபயர்வால் சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணது வந்து டெடிக்கேட்டடாக யாருக்கு போயிடும், டெடிக்கேட்டடாக ஃபயர்வாலுக்கு போயிடும். அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சப்நெட்டு தான் இருக்குது. ஓகேவா? இப்போது நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினுக்கு ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி வேணுமா அப்படின்னா வேணும். ஏன்னா நம்ம ஆர்டிபி எடுத்து செக் பண்ணணும்ல. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், பப்ளிக் ஐபியை எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இங்கே இருக்குது பாருங்கள். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் என்ன கேட்குது, பேசிக் அட்வான்ஸ் நன்னு இருக்குது. நான் என்ன கொடுக்க போகிறேன், நன் கொடுக்குறேன். ஏன் நன் கொடுக்குறேன்னு தெரியுங்களா? நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி நம்ம எங்கே அசோசியேட் பண்ணியிருக்கோம், இங்கே கீழே பாருங்கள், டெஃபினிஷன் இருக்குது பாருங்கள். தி செலக்டட் சப்நெட் ஏ இஸ் ஆல்ரெடி அசோசியேட்டட் டு தி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஓகேவா? அதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், நன் கொடுத்துட்றேன். நன் கொடுத்துட்டா ஆல்ரெடி சப்நெட்டில் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்குது. ஸோ தேவையில்லை, இந்த இடத்துல தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் செட்டிங்ஸ் எல்லாமே சேம் தான். அப்படியே கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ VM2 என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம VM2 க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன ஃபெயிலியராக இருக்குது பேசிக்காக. ஓகே, ஸோ VM2 என்னாச்சு, வேலிடேஷன் சக்ஸஸ். ஸோ VM2 க்ரியேட் கொடுத்தாச்சு. VM2 வந்து ஒரு பக்கமாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போது VM1 செட்டிங்ஸ் என்ன இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ VM1 ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்.
VM1க்கு போயிட்டு பார்க்குறோம். VM1 வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ VM1உடைய பப்ளிக் ஐபியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், பப்ளிக் ஐபி வச்சு RDP எடுத்து பார்க்குறேன். RDP ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை கரெக்டாக சொல்லுங்கள். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் நான் என்ன பண்ணலை, போர்ட் 3389 அலோவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை நான் என்ன பண்ண போகிறேன், ஓப்பன் பண்ணுறேன். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இங்கே இருக்குது. சப்நெட் ஏ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், சப்நெட் ஏ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், இதுதான் என்னுடைய சப்நெட்டு. சரி, இதுதான் என்னுடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு. இதில் பார்த்தா இன்பவுண்டுக்கு எந்த ரூலுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், இன்பவுண்டை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்து புதுசாக நான் என்ன ரூல் ஆட் பண்ண போகிறேன், 3389 வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்டினேஷன் இனி சர்வீஸ் வந்து இங்கே RDP 3389 ப்ரியாரிட்டி 100. ஸோ என்ன பண்ணிட்டேன், 3389 வந்துட்டு என்னுடைய இன்பவுண்ட் ரூலில் ஆட் பண்ணிட்டேன். அப்போது VM1க்கும் VM2க்கும் இந்த ஒரே ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெளியிலேருந்து RDP எடுக்கிறேன். ரூல் இன்னும் சேவ் ஆகலை, ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். VM1 வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. VM2 வந்து இன்னும் டிப்ளாயிங்கில் தான் இருக்குது. இன்னும் VM2 வந்து க்ரியேட் ஆகலை. ஸோ VM2 க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ VM1 வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, VM1 இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த VM1ம் 2வும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த VM1ம் 2வும் இன்டர்நெட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கு. நம்ம இன்னும் இந்த ஃபயர்வாலை என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு க்ரியேட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபயர்வாலில் ரூல் எதுவுமே ஆட் பண்ணலை. அப்போது நம்ம ஃபயர்வாலில் ரூல் ஆட் பண்ணலை அப்படின்னா இது வந்து வெறும் ஃபயர்வால் தான். அது வரைக்கும் இந்த கனெக்ஷன் எப்படி போயிட்டுருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா VM1ம் VM2வும் இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து இதுக்கான இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்டர்நெட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது அவுட்பவுண்ட் வந்து இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் ஃபயர்வாலில் எந்த ரூலும் டிஃபைன் பண்ணலை. அதாவது இங்கே போகக்கூடிய இந்த அவுட்பவுண்டை வந்து நம்ம இன்னும் பிளாக் பண்ணவே இல்லை. இதுக்கான ஆக்ஷன் நம்ம இன்னும் எதுவுமே எடுக்கலை. இது வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு சிம்பிளாக 2 VM மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது ரெண்டுமே வந்து இன்னும் இன்டர்நெட் ஆக்சஸை இந்த மாதிரி டிஃபால்ட்டாக தான் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இன்டர்நெட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுங்கள், அங்கேயும் திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கூகுள் மேப் சும்மா நான் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகுது, இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுது. வாட் இஸ் மை ஐபி, வாட் இஸ் மை ஐபின்னு கொடுத்த உடனே நம்ம RDPக்கு எந்த ஐபி அட்ரஸ் வச்சுருக்கோமோ, அதாவது இந்த VMக்கான பப்ளிக் ஐபி பாருங்கள் 20.185.180 RDP இந்த ஐபி வச்சு தானே எடுத்திருக்கோம். அப்போது இந்த VM வந்து இந்த ஐபி வழியாக அவுட்பவுண்டை வெளிப்படுத்துது. அதாவது இந்த VM1 வந்து அந்த நம்ம சொன்னது இந்த 20.187.something இந்த ஐபி வழியாக இன்டர்நெட் வந்து எங்கே போகுது, இது அவுட்பவுண்ட் வந்து எப்படி போகுது, இது வழியாக அவுட்பவுண்ட் வந்து போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஓகேவா. இப்போ VM2 வந்து எப்படி, VM2க்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னாச்சு, VM2 இன்னும் க்ரியேட் ஆகலையா, ஓ மை காட். ஓகே, ஃபயர்வால் என்ன ஆயிடுச்சு, டிப்ளாய் ஆகிருக்கு. ஃபயர்வாலோடைய ஐபி பாருங்கள், ப்ரைவேட் ஐபின்னு இருக்குது பாருங்கள், 10.1.1.4. நம்ம கொடுத்துருக்குற அந்த ஃபயர்வாலோடைய சப்நெட்லேருந்து ஒரு ஐபி எங்கே அசைன் ஆகிருக்கு, ஃபயர்வாலோடைய ப்ரைவேட்டாக அசைன் ஆகிருக்கு. இந்த மாதிரி ப்ரைவேட்டாக அசைன் ஆகிருக்கு. அப்போ பப்ளிக் ஐபி அட்ரஸ் எங்கே அசைன் ஆகிருக்கு, கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பப்ளிக் ஐபி இதுதான் வந்து FW-PIP, இதுதான் ப்ரைவேட், இதுதான்
பப்ளிக் ஐபி, ஃபயர்வாலுடைய பப்ளிக் ஐபி. ஸோ இந்த ஐபி என்னன்னு பார்க்கலாம். 172.192 இதுதான் வந்து ஃபயர்வாலுடைய பப்ளிக் ஐபி. ஓகே, அப்போ இன்டர்நெட் வந்து இந்த ஐபி வழியாக தான் ஃபயர்வாலை தாண்டி ஃபயர்வால் வந்து இந்த ஐபி வழியாக தான் இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ணோம். ஓகே, இப்போ VM2 என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஒன் டைம் நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, VM2 என்ன ஆயிடுச்சு, VM2 கிரியேட் ஆகிடுச்சு. VM1ஓட VM1 லாகின் பண்ணிவிட்டு VM1ல் இருந்து VM2 நான் என்ன பண்ண போகிறேன், RDP எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கான ப்ரைவேட் ஐபி என்னன்னு பார்க்கலாம். 10.1.0.5 தான் ப்ரைவேட் ஐபி. ஸோ இதை என்ன பண்ணுறேன், இங்கேருந்து AG யூசர் வெல்கம் @12345. ஓகே, இப்போ VM1 அண்ட் VM2 ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கேன், லாகின் பண்ணியாச்சு. VM2ல் கனெக்ஷன் எப்படி போகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். அதாவது அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி வந்து எப்படி போகுது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆக்ஷன் போகலாம். ஸோ VM2ல் எட்ஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, வாட் இஸ் மை ஐபி நான் என்ன பண்ணுறேன், VM2ல் இருந்து நான் என்ன பண்ணுறேன், கூகுளை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வாட் இஸ் மை ஐபின்னு பப்ளிக் ஐபி 13.92.209.16. இந்த ஐபி வழியாக அவுட்பவுண்ட் வந்து என்ன ஆகுது, டிஃபால்ட்டாக வெளியில் போகுது. ஆனால் இந்த ஐபியை நம்ம எங்கேயுமே என்ன பண்ணல, டிக்ளரே பண்ணலை. இந்த ஐபியை நம்ம எங்கேயுமே கிரியேட் பண்ணல. இருந்தாலும் டிஃபால்ட்டாக அஜூர் இந்த விர்ச்சுவல் மிஷின்லேருந்து இன்டர்நெட்டுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. இதுதான் அஜூருடைய டிஃபால்ட் பிஹேவியர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது, VM1ல் இருந்து VM2ல் இருந்தும் இன்டர்நெட் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த VM1ஐயும் VM2வையும் என்ன பண்ண போகிறோம், இது வழியாக அதாவது பப்ளிக்காக போகக்கூடிய டிராஃபிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அஜூர் ஃபயர்வாலுக்கு திருப்பி விட போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல முக்கியமான ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ண போகிறேன். அது பேர் என்னென்னா ரவுட் டேபிள். ஓகேவா? ஸோ ரவுட் டேபிள்னால் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ரவுட் டேபிளோடைய மீனிங் என்ன அப்படின்னா, ரவுட் டேபிள்ங்கிறது என்ன பண்ணுவோம்னா டிஃபால்ட்டாக என்ன பண்ணோம், ரவுட் தி டிராஃபிக் டு டிராஃபிக் ஃப்ரம் சோர்ஸ்லேருந்து ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். ஓகேவா? அதாவது இந்த VM1ல் இருக்கக்கூடிய VM1லையும் VM2லையும் வரக்கூடிய டிராஃபிக் என்ன பண்ண போகுது, அப்படியே எடுத்து ரவுட் டேபிள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டிராஃபிக் இங்கேருந்து வெளியில் போகக்கூடிய அவுட்பவுண்டெல்லாம் எடுத்து ரவுட் டேபிள் கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவுட் டேபிள் இருந்து ஃபயர்வாலுக்கு மாற்றி விட போகிறோம். இங்கேருந்து போகக்கூடிய இந்த டிராஃபிக்கை நம்ம என்ன பண்ணுறோம், பிளாக் பண்ணிவிட்டு டிராஃபிக் என்ன பண்ண போகிறோம், ரவுட் டேபிள் வழியாக அலோவ் பண்ண போகிறோம். பிளாக் மீன்ஸ் இது வழியாக போகிற டிராஃபிக்கை நம்ம ரவுட் பண்ணி விடுறோம். வேறு ஒரு பாத் வழியாக ரவுட் டேபிள் வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூட்டை மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரவுட் டேபிளை நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள் தான். இங்கே போயிட்டு ரவுட் டேபிள் அப்படின்னு கொடுத்தோம்னே என்ன வந்துடும், ரவுட் டேபிள்ஸ் வந்து வந்துடும். சரியா? ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிடலாம். புரியுதுங்களா இது ரவுட் டேபிள் பற்றி? புரியுதுண்ணா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரவுட் டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன்.
ஸோ ரவுட் ஹைஃபன் டேபிள் கொடுத்தாச்சு. ப்ராபகேட் கேட்வே ஐபி அட்ரஸ் ரவுட் டேபிளை கொடுத்துட்டு எஸ் கொடுத்து ஒரு ரவுட் டேபிளை மட்டும் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ரவுட் டேபிள் என்ன ஆகிட்டுருக்கு, ரவுட் டேபிள் கிரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரவுட்டை டிஃபால்ட்டாக ரவுட் எப்படி போயிட்டுருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போது நம்ம ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆனால் ரவுட் டேபிளில் இன்னும் நம்ம எதுவுமே பெருசாக பண்ணலை. இந்த ரவுட் டேபிளில் இன்னும் அசோசியேட், அதாவது அட்டாச் பண்ணலை நம்ம சப்நெட்டில். அதனால் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, டிஃபால்ட்டாக ரவுட் எப்படி போயிட்டுருக்கு, இன்டர்நெட்டுக்கு போயிட்டுருக்கு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எது வழியாக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷினை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த விர்ச்சுவல் மிஷினுடைய நிக் கார்டை ஓப்பன் பண்ணணும். செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே போயிட்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணி இங்கே ரவுட்ஸ்ன்னு சொல்லி இருக்கும், எஃபெக்டிவ் ரவுட்ஸ்ன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரவுட்ஸ், ஓகேவா, இதை கிளிக் பண்ணணும். எஃபெக்டிவ் ரவுட்ஸுங்கிறது என்னென்னா, டிஃபால்ட்டாக இந்த நிக்கு, இந்த விஎம்முடைய நிக்கு என்எஸ்ஜி வழியாக எப்படி ரவுட்டை கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம இங்கே இதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், டிஃபால்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, ஆக்டிவில் இருக்குது. 0000 என்னென்னா இன்டர்நெட், ஓகேவா. இந்த 0ன்னா என்னது, பப்ளிக் இன்டர்நெட் இது. அப்போது நெக்ஸ்ட் ஆப்னா என்னதுன்னா இன்டர்நெட். அப்போது இங்கே இன்டர்நெட்டு தான் நெக்ஸ்ட் ஆப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்னா அடுத்து இருக்கக்கூடியது. அப்போ இந்த விஎம்லேருந்து இன்டர்நெட் கனெக்ஷனு அடுத்தது நெக்ஸ்ட் ஆப் இருந்தால் இன்டர்நெட்டுக்கு போயிட்டுருக்கு. அது ஸ்டேட்டஸ் என்னதில் இருக்குது, ஆக்டிவில் இருக்குது. இதை நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நம்ம இப்போ அடுத்து பண்ண போகிறத வச்சு இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம டீஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வழியாக நம்ம கனெக்ஷன் என்ன பண்ண போகிறதில்ல, அலோவ் பண்ண போகிறதில்ல. டிஃபால்ட்டாக இந்த கனெக்ஷனை என்ன பண்ண போகிறோம், திருப்பி விட போகிறோம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடுவோம், டிசபிள் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டயக்ராமில் ரவுட் டேபிளில் நான் என்ன பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரவுட் டேபிளில் நான் என்ன பண்ண போகிறேன், ரூல்ஸை கிரியேட் பண்ண போகிறேன். ரவுட்டிங் ரூல்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், ரவுட்டிங் ரூல்ஸ். ஏன்னா வெறும் டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம், அந்த டேபிளில் ஏதாவது இருந்தால் தானே அதுபடியாக அது ஒர்க் ஆகும், ரவுட் டேபிள் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவுட்டிங் ரூல்ஸ் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டேபிளுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, இந்த சப்நெட்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை, அதாவது இந்த டிராஃபிக்கை எடுத்து நீ ஃபயர்வாலுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், டிராஃபிக்கை ரவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுது, ரவுட் டேபிள் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இங்கே போயிட்டு ரவுட் டேபிளை ஓப்பன் பண்ணி ரவுட் டேபிளில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவுட்டிங் ரூல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கீழே செட்டிங்ஸ் கீழே ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குங்களா ரவுட்டு. இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம், ரவுட் ரூல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆடு கொடுத்துட்டு ரவுட்டோடைய நேம் கொடுப்போம். ஸோ ரவுட்டோட நேம் என்ன, சப்நெட் இருந்து டு ஃபயர்வால். சும்மா ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கணும்ல, அதனால் இப்படி கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், சப்நெட்லேருந்து ஃபயர்வாலுக்கு இந்த நம்ம நேம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ தான் யாராவது பார்த்தாங்கன்னா இந்த ரவுட் ரூல் எதுக்காக அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். புரியுதுங்களா. இப்போ ரவுட் நேம் நான் என்ன கொடுத்துருக்கேன், சப்நெட் டு ஃபயர்வால் சொல்லி சும்மா ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுத்துருக்கேன், ஓகேவா. டெஸ்டினேஷன். ஸோ இந்த இடத்துல டெஸ்டினேஷன் நம்ம என்ன கொடுக்குறோம், ஐபி அட்ரஸை செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்டினேஷனோட ஐபி ரேஞ்சு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்மளோட டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஎம்லேருந்து டிஃபால்ட்டாக இன்டர்நெட்டுக்கு தான் ஆக்சஸ் இன்டர்நெட்டுக்கு தான் கனெக்ஷன் போகுது. அப்போது இங்கே டெஸ்டினேஷன் யார் அப்படின்னா இன்டர்நெட், ஓகேங்களா. ஏன்னா இந்த விஎம் 1 2 எங்கே போயிட்டுருக்கு, இன்டர்நெட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. அப்போது இதனுடைய இந்த விஎம் 1க்கும் விஎம் 2க்கும் டெஸ்டினேஷன் யார் அப்படின்னா இன்டர்நெட். இப்போ இன்டர்நெட்டோடைய சிஏடிஆர் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 0.0.0.0/0.
புரியுதுங்களா? இப்போ இந்த டெஸ்டினேஷன்னா இன்டர்நெட்டு. இதனுடைய சிஐடிஆர் ரேஞ்ச் எப்படி நான் கொடுத்தேன்னா, இன்டர்நெட்டோடைய டிஃபால்ட் போர்ட்ஸ் வந்து இது 0000ன்னு கொடுத்துட்டோம்னாலே அது வந்து இன்டர்நெட்டு தான். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா VM1க்கும் 2க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூல்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோம், கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது என்ன, ரவுட் டேபிள் வழியாக, ஃபயர்வால் வழியாக டெஸ்டினேஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இது. இப்போ டெஸ்டினேஷன் வந்து 000 இது 0.0.0.0/0 இதுதான் டெஸ்டினேஷன். அப்போது இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் அப்படின்னா என்னென்னா, ரவுட் இந்த சப்நெட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்னா இந்த சப்நெட்லேருந்து நம்ம எதுக்கு ரூட் இந்த டிஃபால்ட் ரவுட்டை வந்து டிஃபால்ட் நெட்வொர்க்கை வந்து என்ன பண்ணுறோம், ரவுட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்ங்கிறது யாருன்னா ஃபயர்வால். புரியுதுங்களா? இந்த டெஸ்டினேஷனுங்கிறது நம்மளுடைய இன்டர்நெட்டு. அப்போ அந்த இன்டர்நெட்டுக்கு நம்மளுடைய சோர்ஸுக்கும் இடையில யார் இருக்கிறது, நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது, அதாவது சப்நெட்டுக்கு அடுத்து யார் இருக்கா அப்படின்னா, இங்கே சப்நெட்லேருந்து டிராஃபிக் எதில் போக போகுது, ஃபயர்வாலுக்கு போகுது. எது வழியாக அப்படின்னா ரவுட் டேபிள் வழியாக ஃபயர்வாலுக்கு போகுது. அப்போது நெக்ஸ்ட் ஹாப்னா யாருன்னா அடுத்த இருக்கக்கூடியது யார் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹாப், ஹெச்ஓபி, ஹாப்னா அடுத்த ஹப்பு எது. அப்போ அடுத்த ஹப்பு நம்மளுக்கு யார், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். அதாவது விர்ச்சுவல் நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணலாம். விர்ச்சுவல் அப்ளைன்ஸ் அப்படின்னா ஃபயர்வால். ஓகேவா? ஏன்னா நம்ம எது வழியாக அனுப்ப போகிறோம் அப்படின்னா இந்த ஃபயர்வால் வழியாக தான் இன்டர்நெட்டை என்ன பண்ண போகிறோம், அனுப்ப போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இந்த இடத்துல விர்ச்சுவல் அப்ளைன்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்போடைய ஐபி அட்ரஸ் என்ன, நம்மளுடைய ஃபயர்வாலோடைய ஐபி அட்ரஸ் என்ன, 10.1.1.4 10.1.1.4 இது யாரோட ஐபி அட்ரஸ், ஃபயர்வாலோடைய ஐபி அட்ரஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரூலில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த VM1லையும் 2லையும், அதாவது இந்த சப்நெட்டில் இருந்து போகக்கூடிய அவுட்பவுண்ட் எல்லாத்தையும் எதில் கொண்டு போய் விடு, நெக்ஸ்ட் ஸ்டாப்னா ஃபயர்வாலில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஆக்சுவல் டெஸ்டினேஷன் வந்து இன்டர்நெட்டு, நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஃபயர்வால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரூலை சேவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரூட் என்ன ஆயிடுச்சு, இந்த ரவுட் வந்து என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அட்ரஸ் ப்ரிஃபிக்ஸ் இங்கே பாருங்கள், அட்ரஸ் ப்ரிஃபிக்ஸ் இன்டர்நெட்டு, நெக்ஸ்ட் ஸ்டாப் யார், விர்ச்சுவல் அப்ளைன்ஸ் ஃபயர்வாலோட ஐபி. இப்போ நான் விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போயிட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், இன்டர்நெட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். என்ன ஆகிட்டுருக்கு, இன்டர்நெட்டு ஒர்க் ஆகுது. கரெக்டாக சொல்லுங்கள், ஏன் இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. இங்கே வந்துட்டு எஃபெக்டிவ் ரூல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஆக்டிவில் தான் இருக்குது, இன்னும் இது வந்து டீஆக்டிவேட் ஆகலை, டிசபிள் ஆகலை. அதனால் இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. என்னாச்சு, ஓகே, ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரமாக, ரவுட் டேபிளை கிரியேட் பண்ணி ரவுட்டிங் ரூல்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணி அதில் ஒரு ரவுட்டிங் ரூலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை கொண்டு போய் நம்ம சப்நெட் கூட அட்டாச் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சப்நெட் கூட இன்னும் அட்டாச் பண்ணவே இல்லை. இதை ஒரு தனி காம்போனண்ட்டாக தான் நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம், கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை போய் சப்நெட் கூட அட்டாச் பண்ணால் தானே இந்த இதில் இருக்கக்கூடிய ரவுட்டெல்லாம் வந்து ரவுட்டிங் டேபிள் வழியாக இங்கே போகும், ஃபயர்வாலுக்கு போகும். கரெக்டுங்களா? புரியுதா? ஓகே அண்ணா. புரியுதா புரியலைங்களா? நம்ம ரவுட் டேபிள் தான் கிரியேட் பண்ணோம், ரவுட்டிங் ரூல்ஸ் கிரியேட் பண்ணோம். ஆனால் இந்த ரவுட் டேபிளை போய் நம்ம சப்நெட் கூட போய் ஆட் பண்ணணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய டிராஃபிக் எல்லாத்தையும் என்ன கொண்டு போகும், இந்த டிஃபால்ட் டிராஃபிக் என்ன பண்ணோம், இங்கே டிசபிள் பண்ணிவிட்டு ரவுட் டேபிள் வழியாக நம்ம என்ன எங்கே கொண்டு போகணும்னா ஃபயர்வாலுக்கு கொண்டு போகும். புரியுதுங்களா இல்லை புரியலையா? கரெக்டாக சொல்லுங்கள், இல்லைனா திரும்பவும் சொல்கிறேன், இம்பார்ட்டண்ட், இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் புரியணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக் வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள் ரவுட் டேபிள், இதை நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய சப்நெட்டில் போயிட்டு அட்டாச் பண்ண போகிறேன். நம்ம சப்நெட் எது, நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் எந்த சப்நெட்டில் இருக்கோ அந்த சப்நெட்டில் ப்ளேஸ் பண்ணணும். இங்கே போயிட்டு சப்நெட் ஏல
ரெண்டு சப்நெட் இருக்குது. ஒன்று ஃபயர்வாலோடது, அதை நம்ம டச் பண்ண வேண்டியதே இல்லை. சப்நெட் ஏவை கிளிக் பண்ணி இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே செட்டிங்ஸில் வந்தீங்க அப்படின்னா ரவுட் டேபிள் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு பாருங்கள். ரவுட் டேபிள் நன்னுன்னு இருக்கா, இங்கே கிளிக் பண்ணோன்னே இந்த ஆப்ஷன் வந்துடுத்து. இதை செலக்ட் பண்ணுங்கள். ரவுட் டேபிளை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகிடும், இன்டர்நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடும். அது ஏன்னு ரீசன் நீங்கள் தான் சொல்லணும். இன்னும் வந்து ரூல் ஆட் ஆகலை, இன்னும் சப்நெட்டில் ஆட் ஆகலை. ஆட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகே, சப்நெட் கூட ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சப்நெட் ஏ கூட ஒரு ரவுட் டேபிளை என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாரி கொஞ்சம் டைம் எடுத்துகிட்ருக்கு ரவுட்ஸ் எல்லாம் ரவுட் ஆனதுனால. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஎம்முடைய நிக் கார்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எஃபெக்டிவ் ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், விஎம்முடைய நிக் கார்டில் எஃபெக்டிவ் ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, செகண்ட் இது பாருங்கள், டிஃபால்ட் இன்வேலிட் என்ன ஆயிடுச்சு, 000. இன்டர்நெட் வந்து என்ன ஆயிடுச்சு, இன்வேலிட் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக இங்கே என்ன ஆக்டிவ் ஆகிருக்குன்னு பாருங்கள், யூசர் சோர்ஸ் யூசர்னால் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறக்கூடிய ரூல் எஃபெக்டிவ். இது நம்ம கிரியேட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அது யூசர் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஆக்டிவ் ஆகிடுச்சு. டிராஃபிக் எது வழியாக போகுது, இந்த இன்டர்நெட்டுக்கு நெக்ஸ்டாப் வழியாக டிராஃபிக் வருது. அப்போது இந்த ரூல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம ரவுட்டில் கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ரூல் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஆர்டிபி எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிடும், 2 ஆர்டிபியும். ஸோ கரெக்டாக ஓகே ஓகே. ஸோ ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லா டிராஃபிக்கையும் ஃபயர்வாலில் கொண்டு வந்து விட்டாச்சு. இப்போ ஃபயர்வால்காரன் என்ன பண்ண போகிறான், அலோவ் பண்ணுறியா பண்ணலையா அப்படிங்கிற ரூலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபயர்வாலில் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு 3 ரூல்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஃபயர்வால் ரூல்ஸ் வந்துட்டு ஃபயர்வால் கிளாசிக் ரூல் ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஏன்னா ரூல்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்காது. உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரூல் வந்துட்டு எதுக்காகனா ஆர்டிபி பர்பஸ். அதாவது இப்போ நான் வெளியில் இப்போ நம்ம இந்த மிஷின் ஆர்டிபி எடுக்கணும்னு நம்ம எங்கேருந்து வரணும், இந்த இன்டர்நெட்டில் இருந்து இங்கேருந்து நம்ம எதில் வரணும், ஃபயர்வால் வழியாக இப்படி கூடி வரணும். அப்போ ஃபயர்வாலில் ஒரு ரூல் நம்ம கிரியேட் பண்ணணும். எதுக்காக, ஆர்டிபிக்காக. ரிமோட்டை எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்டிபி வழியாக தான் உள்ளே வரணும். அப்போ அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூலுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிநேட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிநேட் ரூல். டிநேட்னா டெஸ்டினேஷன் நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் ரூல். புரியுதுங்களா, இது வந்து எதுக்காகனா ஆர்டிபிக்காக தான் இந்த ரூல். ஓகேவா, இதுக்கப்புறம் செகண்ட் ரூல் ஒன்று இருக்குது. செகண்ட் ரூல் வந்து எதுக்காகனா இன்டர்நெட்டுக்காக. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நான் சொன்ன மாதிரி எல்லா ரவுட்டையும் ஃபயர்வாலில் கொண்டு வந்து வச்சுட்டோம். இந்த ஃபயர்வாலில் இருந்து இன்டர்நெட்டுக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கிரியேட் பண்ணணும். அதுதான் இன்டர்நெட்டுக்கான ரூல், அதாவது நெட்வொர்க் ரூல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். சரிங்களா, இதுக்கு வந்துட்டு நெட்வொர்க் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேர்டு ஒரு ரூல் இருக்குது, அது வந்துட்டு அப்ளிகேஷன் ரூல். அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம இந்த செகண்ட் ரூல் இன்டர்நெட் ரூலை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், எல்லா ஆக்சஸும் வந்துடும் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருந்து
நம்மளால் யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாமே ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில ப்ராஜெக்டில் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும், ஆனால் கூகுளுக்கு மட்டும் வேணும், இல்லை மெயில் பாக்ஸஸ் ஜிமெயிலுக்கு மட்டும் வேணும், இல்லை யூடியூபுக்கு மட்டும் வேணும், ஒரு சில பர்டிகுலர்ஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு மட்டும் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா அது வந்து அப்ளிகேஷன் ரூலில் டிஃபைன் பண்ணணும். இன்டர்நெட்டை பிளாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷனில் வந்துட்டு அப்ளிகேஷன் ரூலை மட்டும் என்ன பண்ணுவாங்க, அதாவது யூடியூப்னா யூடியூப் மட்டும், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் மட்டும் சொல்லிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன் ரூலில் ஆட் பண்ணிவிடுவாங்க. பண்ணிட்டா நம்மளுக்கு வெறும் யூடியூப் மட்டும் ஓப்பன் ஆகும், கூகுள் மட்டும் ஓப்பன் ஆகும், வேறு எதுவுமே ஓப்பன் ஆகாது. வேறு நீங்கள் ஏதாவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எதுவுமே ஓப்பன் ஆகாது. புரியுதுங்களா? இந்த ரூல் புரியுதா உங்களுக்கு? இந்த 3 ரூல் எதுக்காக புரியுதா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்ம ஆர்டிபி எடுத்து தான் இந்த 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 ரூல்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ண முடியும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்டிபிக்கு எந்த ரூல் கிரியேட் பண்ணணும், டிநேட் ரூல், அதாவது ஆர்டிபி பர்பஸ் டிநேட் ரூலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபயர்வால்குள்ளே போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ரூலில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபயர்வால்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். டெஸ்டிங் ஃபயர்வால் இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபயர்வாலை. இதை ஓப்பன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸுக்கு கீழே வந்தீங்கன்னா ரூல்ஸ்னு சொல்லி இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபின்னு இருக்கும். இதுதான் இந்த ஃபயர்வாலுடைய, இங்கே நம்ம இமேஜை பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு, ஃபயர்வாலுக்கு ஒரு அவுட்பவுண்ட் பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபி வழியாக தான் ஃபயர்வால் என்ன பண்ணும், வெளியில் போய் இன்டர்நெட் கூட பேசும், கம்யூனிகேட் பண்ணும். அப்போ இதுதான் பப்ளிக் ஐபி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ்க்கு வாங்க. ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நேட் ரூல் இருக்குது, செகண்ட் வந்து நெட்வொர்க் ரூல், தேர்ட் வந்து அப்ளிகேஷன் கலெக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நேட் ரூல் தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரூலோடைய பேர் வந்து டிநேட், டெஸ்டினேஷன் நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம், ஆர்டிபி, சும்மா ஒரு நேம், எதுக்காக அப்படிங்கிறது, ஆர்டிபிக்காக. ப்ரையாரிட்டி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 250ங்கிற ஒரு ப்ரையாரிட்டியில் கொடுத்துருவோம். நேம் வந்து ஆர்டிபி -எனபிள், சும்மா ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ ப்ரோட்டோக்கால் என்ன ப்ரோட்டோக்கால், ஆர்டிபி வந்து டிசிபி ப்ரோட்டோக்கால் தான். அட்ரஸ் டைப் வந்து ஐபி அட்ரஸ் தான். சோர்ஸ் வந்து எது அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ ஃபயர்வாலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃபயர்வாலில் ரூல்ஸை க்ரியேட் பண்ணுறோம். சோர்ஸுங்கிறது இங்கே யார் அப்படின்னா இன்டர்நெட்டு தான் வந்து சோர்ஸ். ஏன்னா சோர்ஸிலிருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது இன்டர்நெட்டிலேருந்து தான் நம்ம ஆர்டிபி எடுக்க போகிறோம். புரியுதுங்களா? நம்மளே வந்து இப்போ பப்ளிக் யூஸர் தான். பப்ளிக் யூஸர் யாருன்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூஸர் தான் பப்ளிக் யூஸர். அப்போ சோர்ஸ் யார், இன்டர்நெட்டு. இப்போ இன்டர்நெட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே வரணும். அப்போ இன்டர்நெட் சோர்ஸ்னால் யார், இன்டர்நெட். இங்கே வேணும்னா நம்ம வந்து இந்த 00ன்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஸ்டார்னு கொடுத்துட்டோன்னு வைங்களேன். பொதுவாக ஸ்டார்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா ஐபிசியுமே எடுத்துக்கிறோம். அதாவது இங்கே சோர்ஸில் எண்ட் டு எண்ட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டார்னு மென்ஷன் பண்ணிட்டாலே போதும். ஒரு ஐபியை மென்ஷன் பண்ணணும்னா ஒரு ஐபியை, இல்லை எல்லா ஐபியும் நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாரை இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஸ்டாரை மென்ஷன் பண்ணிட்டேன்னா எல்லா ஐபியையும் அது இன்புட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு எங்கே வரணும், கனெக்ஷன் எங்கே வரணும், இந்த சோர்ஸ்லேருந்து ஃபயர்வாலுக்கு வரணும். அப்போ இந்த சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் யார் அப்படின்னா ஃபயர்வால் தான் நம்மளுக்கு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன். இதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். அப்போது இங்கே டெஸ்டினேஷன் யார், ஃபயர்வால். அப்போ ஃபயர்வாலுடைய ஐபி என்ன, பப்ளிக் ஐபி என்ன, இதுதான் சரி பப்ளிக் ஐபியா டெஸ்டினேஷன். ஓகே, ட்ரான்ஸ்லேட்டட் ஐபி அட்ரஸ். ஆமாம், கரெக்ட். ஸோ பப்ளிக் ஐபி வழியாக தான் இது வந்து இங்கே வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபயர்வாலோடைய பப்ளிக் ஐபியை வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ ஃபயர்வாலோட பப்ளிக் ஐபி என்ன, 172.191.5
4.111. இப்போ டெஸ்டினேஷன் யாருன்னா ஃபயர்வால் தான். ஃபயர்வாலோடைய பப்ளிக் ஐபி என்ன? ஏன்னா பப்ளிக் ஐபி வழியாக தானே இன்டர்நெட் உள்ளே வர முடியும். ஸோ அதனால் பப்ளிக் ஐபி அட்ரஸை கொடுக்குறோம். இப்போ போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த போர்ட் நம்மளுக்கு வேணும்? நம்ம வந்து ஆர்டிபி தான் எடுக்க போகிறோம். அப்போ ஆர்டிபியோட போர்ட் நம்பர் என்ன? 3389. அப்போது இந்த இடத்துல சோர்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? 3389 போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணு அப்படின்னு ஃபயர்வாலுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுக்குறோம்? 3389ங்கிற போர்ட்டை கொடுத்தாச்சு. இப்போது ட்ரான்ஸ்லேட்டட் அட்ரஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ட்ரான்ஸ்லேட்டட் அட்ரஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து சோர்ஸ்லேருந்து இன்டர்நெட், அதாவது சோர்ஸ்லேருந்து இன்டர்நெட்லேருந்து ஃபயர்வாலுக்கு வந்தாச்சு. ஃபயர்வால்லேருந்து நீங்கள் எங்கே போகணுமோ அதுதான் ட்ரான்ஸ்லேட்டட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற ஃபயர்வால்லேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் அப்படிங்கிறது, நம்ம VM1க்கு வேணுமா VM2க்கு வேணுமா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ட்ரான்ஸ்லேட்டட் நெட்வொர்க். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேட்டட் நெட்வொர்க் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த VM1உடைய அல்லது VM2உடைய ப்ரைவேட் ஐபி அட்ரஸை நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஃபயர்வால்லேருந்து இங்கிட்டு ஃபுல்லாமே ப்ரைவேட்டு தான். அப்போ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா டிராஃபிக் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்லேட் ஆகும், ஃபயர்வால்லேருந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும். இப்போ ட்ரான்ஸ்லேட் ஐபி அட்ரஸ் என்ன? நம்ம இது VM1உடைய ப்ரைவேட் ஐபி. புரியுதுங்களா? VM1உடைய ப்ரைவேட் ஐபி. இப்போது அந்த VM1க்கு நம்ம என்ன வேணும், என்ன ஆக்சஸ் கொடுக்கணும்? ஆர்டிபி ஆக்சஸ் தான் எனபிள் பண்ணணும். அப்போது 3389 வந்து என்ன பண்ணிடுறோம்? எனபிள் பண்ணிடுறோம். இது புரியுதுங்களா? ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணிடுறேன். ஃபயர்வால் ரூல் வந்து ஆட் ஆகுது. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டை எனபிள் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஹலோ அண்ணா, நீங்க பேசுங்க, இப்ப கேட்கல, பிரேக் ஆயிடுச்சு. ஓகே 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 இப்போ கேட்குதுங்களா? ஹலோ கேக்குது, இப்ப சொல்லுங்க. ஸோ ஃபயர்வால்லேருந்து நம்ம ஐபி கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்களா? ஆமாண்ணா. ஃபயர்வால்லேருந்து கரெக்டாக நம்ம VMக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த ரூலில் ஒரு ரூலை என்ன பண்ணிட்டோம்? ஆட் பண்ணிட்டோம், ஒர்க்கும் ஆயிடுச்சு. இப்போ நான் VMக்குள்ளே என்ன பண்ணுறேன்? ரீஃப்ரெஷ் கொடுத்து பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் நல்லா பாருங்கள். VMக்குள்ளே நான் போயிட்டு கூகுள் ஒர்க் பண்ண பார்க்குறேன். கூகுளில் போயிட்டு கூகுளை தேடுறேன். எனக்கு நெட்வொர்க் எரர் வந்துடுச்சு. என்னால் கூகுள் ஓப்பன் பண்ண முடியலை. யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன், எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. VM2லையும் இந்த செகண்ட் VM என்ன பண்ணுறேன்? ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெண்டு இதுலேயுமே என்ன ஆயிடுச்சு? இன்டர்நெட் வந்து கூகுள்னு போட்டு சர்ச் பண்ணாலே என்ன ஆகுது? எனக்கு ஒர்க்கே ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இங்கே ரூலில் என்ன பண்ணியிருக்கோம்? ஆர்டிபி மட்டும் கொடுத்துருக்கோம், ஆர்டிபி மட்டும் கான்ஃபிகர் பண்ணிட்டோம், எனபிள் ஆயிடுச்சு. ஆனால் இன்டர்நெட் ஒர்க் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து அவுட்பவுண்டு ஃபயர்வால்லேருந்து நம்ம என்ன பண்ணலை? அலோவ் பண்ணலை. இங்கேருந்து இங்கே அலோவ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இது ஃபயர்வாலு, இது இன்டர்நெட்டு. ஃபயர்வால் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆல்ரெடி ரவுட் டேபிளை போட்டு ரவுட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேருந்து இங்கே போகலை இன்னும் கனெக்ஷன். இன்டர்நெட் ஃபயர்வால்லேருந்து இங்கே போகவே இல்லை கனெக்ஷன். அப்போ நம்ம இது என்ன பண்ணணும்? எனபிள் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன ரூல் கிரியேட் பண்ணணும்? இன்டர்நெட்டுக்கு என்ன ரூல் கிரியேட் பண்ணணும்? நெட்வொர்க் ரூல் கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஆர்டிபி ரூல் கிரியேட் பண்ணிட்டோம், ஆர்டிபி எடுத்தாச்சு. நெட்வொர்க் ரூலை என்ன பண்ணணும்? இப்போ கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இன்டர்நெட்டு ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? இன்டர்நெட் ரூல் கிரியேட் பண்ணலாமா? ஸோ அதே மாதிரி இன்டர்நெட் ரூலை கிளிக் பண்ணுறேன், நேம் கொடுக்குறேன், இன்டர்நெட், ப்ரியாரிட்டி கொடுக்குறேன் ஒரு 150. ஆக்ஷன் என்ன? அலோவா டினேயா அப்படின்னு. டினே கொடுத்தா பிளாக் ஆகிடும், அலோவ் கொடுத்தா இன்டர்நெட் வந்து எனபிள் ஆகும்.
ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம்? டெஸ்டினேஷன் போர்ட்ஸ் சர்வீஸ் டேக் FQDN அட்லீஸ்ட் ஒன் ரூல். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நேம் என்ன கொடுக்குறேன்? இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் யார்? டிசிபி இல்லை எனி ப்ரோட்டோக்கால் அவுட்பவுண்டு. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்? அவுட்பவுண்ட் ரூலை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஐபி அட்ரஸ்ஸு சோர்ஸு ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷின், அதாவது இந்த சப்நெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த சப்நெட்டில் இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க்கு, அதாவது எந்த கனெக்ஷன் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பர்டிகுலராக சோர்ஸில் வந்து ஒரு ஐபி மட்டும் மென்ஷன் பண்ணேன்னா அதிலிருந்து மட்டும்தான் அவுட்பவுண்டு போகும். ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா இதிலிருந்தும் வெளியில் போகும். ஃபயர்வாலில் வந்து வெளியில் போகும். டெஸ்டினேஷனும் ஐபி தான். டெஸ்டினேஷன் அட்ரஸ் யார்? அதுவுமே இது ஸ்டார் தான் கொடுக்குறேன். ஏன்னா டெஸ்டினேஷன் எது நம்மளுக்கு? இப்போது ஃபயர்வால்லேருந்து டெஸ்டினேஷன் இங்கே இப்போ ஃபயர்வால் சோர்ஸில் இருக்குது. டெஸ்டினேஷன் எதுனா இன்டர்நெட். அப்போது இங்கேருந்து எல்லாத்தையும் ஸ்டார் கொடுத்தனா எல்லாத்தையும் இன்டர்நெட்டுக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போது டெஸ்டினேஷனும் என்ன கொடுக்குறேன்? ஸ்டார் தான் கொடுக்குறேன். அதே மாதிரி டெஸ்டினேஷன் போர்ட் என்ன கொடுக்குறேன்? அதையுமே நான் என்ன கொடுக்குறேன்? ஸ்டார் தான் கொடுக்குறேன். ஏன்னா எந்த போர்ட்டு வேணாலும் இரு, நீ கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. சோர்ஸ்னால் நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸு, அதுவுமே எது வேணாலும் இருக்கலாம். டெஸ்டினேஷன்ஸ்னால் இன்டர்நெட்டு, அதுவுமே எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரூலை என்ன பண்ணுறேன்? சேவ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபயர்வால்லேருந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டேன். ஸ்டார்னால் எல்லா ஃபயர்வால்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? நெட்வொர்க் ரூலில் ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஸ்டார் கொடுத்துருக்கேன்னா எல்லா ரூலையும் நான் ஆட் பண்ணிட்டேன், அதாவது எனபிள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போது எனக்கு இந்த ரூல் சேவ் ஆகும். எனக்கு என்ன ஆகும்? இன்டர்நெட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். போயிட்டு திரும்ப போயிட்டு கூகுள் வந்துடுமா? கூகுள் வந்துரு வரலையா? இன்னும் ரூல் சேவ் ஆகலை. ரூல் சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துடும். ரூல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப்ஸ் என்னாச்சு? ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த விஎம்லையும் பார்க்குறேன், VM1லையும் பார்க்குறேன். இதுலேயும் போயிட்டு கூகுள் அப்படின்னு டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்நெட் என்ன ஆயிடுச்சு? ஒர்க் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்போது டிராஃபிக்கை நம்ம எது வழியாக ரவுட் பண்ணியிருக்கோம்? விர்ச்சுவல் மிஷின் டிராஃபிக்கை ஃபயர்வால் வழியாக இன்டர்நெட் ஆக்சஸ்க்கு நம்ம ரவுட் பண்ணிட்டோம். இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபயர்வாலுக்கு தெரியும். ஃபயர்வாலுக்கு என்ன தெரியும்? யார் இன்டர்நெட் ரூலை அலோவ் பண்ணது, எந்த ஐபி வழியாக இன்டர்நெட் போகுது அப்படிங்கிறத இந்த ரூலை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? அதே ரூலை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல இங்கே ரூலு ஃபயர்வாலில். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பப்ளிக் இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து எனபிள் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன்? திரும்ப அந்த ரூலை டிசபிள் பண்ணுறேன். நெட்வொர்க் ரூலை என்ன பண்ணிட்டேன்? எடிட் கொடுத்து இங்கே கீழே ப்ரையாரிட்டி கீழே ஆக்ஷன் இருக்கா? டினே கொடுக்குறேன். டினே கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்? டினே கொடுத்த உடனே என்னடா எரர் வருது? fail to upload firewall rules, another operation is in progress. Okay, maybe okay, updating firewall இன்னும் வந்து அப்டேட்டே சக்ஸஸ் ஆகலை அப்படிங்குது. இன்னொரு ரூல் வந்து இந்த இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண அந்த ரூல் வந்து இன்னும் ரன்னிங்லேயே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரூல் வந்து எடுத்துக்கிற மாட்டேங்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? அந்த அலோவ் பண்ணியிருக்கிற இப்போ நம்ம நெட்வொர்க்கில் வந்து ஃபுல் அக்சஸ் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா இன்டர்நெட்டுக்கு, அதை நான் என்ன பண்ணிட்டேன்? பிளாக் பண்ணியிருக்கேன், அதாவது டினே பண்ணியிருக்கேன். இப்போ அதுதான் அப்டேட்டிங்கில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரிஃப்ரெஷ் கொடுத்தோன்னா ஆக்ஷன் வந்து இங்கே டினேயாக மாறும். ஏன் டினே கொடுக்குறேன் அப்படின்னா செக் பண்ணுறேன், டினே கொடுத்துட்டு ஒர்க் ஆகுதா, திரும்பவும் இன்டர்நெட் ஆக்சஸ் ரிவோக் ஆகுதா அப்படின்னு சொல்லி
பார்க்குறேன். அப்படி கொடுத்துட்டோன்னு வைங்களேன், நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கிற முடியும். இன்னும் ரூல் வந்து அப்டேட் ஆகலை, டைம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்டேட்டிங் ஃபயர்வால், இன்னும் வந்து ஃபயர்வாலை அப்டேட்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்ளிகேஷன் ரூல்னால் பர்டிகுலர் அப்ளிகேஷன் பேஸ்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூல்ஸை வந்து எனபிள் பண்ண போகிறோம். இப்போ கிளைண்ட் வந்து எனக்கு கூகுளுக்கும் யூடியூபுக்கு மட்டும் அக்சஸ் கொடு, மற்ற எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி அப்ளிகேஷன் ரூலை போயிட்டு என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு அப்ளிகேஷன் ரூலை கிளிக் பண்ணி நேம் என்ன பண்ண போகிறோம், யூடியூப் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறோம். யூடியூப்பும் கூகுள் மட்டும் ஒர்க் ஆகுது. இதுக்கான ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா, நம்ம நெட்வொர்க்குக்கு வந்து 150 ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கு வந்து நான் 100 கொடுக்குறேன். இதுக்கான ஆக்ஷன் என்ன, அலோவ் பண்ணு. அலோவ் பண்ணிவிட்டு கீழே இங்கே டார்கெட் எஃப்கியூடிஎன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே யூடியூப் கூகுள் இது நேமு. சோர்ஸ் டைப் என்ன, ஐபி அட்ரஸ் தான். சோர்ஸ் யார், விஎம்மு. அப்போ எந்த ஐபி வேணாலும் ஸ்டார் கொடுத்துட்டா எந்த ஐபி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோட்டோகால் அண்டு போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம கூகுள் www.google.com அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ப்ரௌசரில் இருக்கக்கூடிய, அதாவது வெப் பேஸ்டு அப்ளிகேஷன். புரியுதுங்களா. இப்போ www.google.com கொடுத்தா இது வந்துட்டு வெப்பில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். அப்போ வெப் பேஸ்டு அப்ளிகேஷனுக்கு என்ன ப்ரோட்டோக்கால் வரும் அப்படின்னா HTTP அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் வரும். HTTPயும் HTTPS ரெண்டும் கொடுக்கலாம். ஓகேங்களா. இதிலே கொடுத்துருப்பான். ஏன்னா நம்ம கூகுள் வந்து வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் தான் அது. அப்போது இந்த இடத்துல HTTPS:80 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். போர்ட் நம்பர் 80ங்கிறது என்னது, போர்ட் நம்பர். இங்கே கிளியராக கொடுத்துருக்கான் பாருங்கள், ப்ரோட்டோகால் போர்ட். ப்ரோட்டோகாலுங்கிறது HTTPயா HTTPSஆன்னு போர்ட் நம்பர் வந்து என்னது, இன்டர்நெட்டுக்கு வந்து, அதாவது வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே போர்ட் நம்பர் வந்து 80 தான். நம்ம ஆர்டிபி ரிமோட் பர்பஸ்க்கு எந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுறோம், 3389 வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்டர்நெட்டில் வெப் பேஸ்டு, அதாவது HTTPS அல்ல HTTP அப்படின்னாலே ப்ரோட்டோகால் வந்து என்னது, 80 தான். ஓகேவா. இதை கொடுத்துட்டு இங்கே டார்கெட் பாருங்கள், இங்கே டார்கெட் என்ன கொடுக்கணும், நம்மளுக்கு என்ன அக்சஸ் வேணும், www.google.com, www.youtube.com. இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு வேணும். புரியுதுங்களா. இந்த ரெண்டுமே ஒரு அப்ளிகேஷன், அதாவது ப்ரௌசர் பேஸ்டு வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் சொல்லுவோம். இந்த வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்னா நம்ம இந்த ப்ரோட்டோக்காலை எனபிள் பண்ணணும், இல்லைனா அதுக்கு தெரியாது அது எதுன்னு சொல்லிட்டு. அதனால் HTTPயா இல்லை HTTPSஆ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கான போர்ட் நம்பரை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே என்ன ஆகுது, கூகுளும் யூடியூபையும் நம்ம அலோவ் பண்ண போகிறோம். போர்ட் cannot be used for, ஓகே. ஃபயர்வால் டெஸ்டிங், சேம் போர்ட் cannot be used for, ஓகே. அப்போது சேம் போர்ட் cannot be used, போர்ட்டில் வந்து எரர் வருது. ஸோ நம்ம 8080 போர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ யூடியூப் கூகுள் 100 அலோவ் பண்ணு. நேம் வந்து யூடியூப் கூகுள் ஸ்டார் HTTP HTTP 8080 HTTPS. சும்மா எல்லாத்தையும் HTTP எனபிள் பண்ணுறேன், HTTPSஐயும் எனபிள் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ இதில் கொடுத்துட்டு www.google.com, www.youtube.com. இப்போ ஆட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ரோட்டோகால் வந்து HTTP, HTTPS: 8080 சாரி HTTP அதுக்கப்புறம் கம்மா கொடுத்து HTTPS இந்த மாதிரி ப்ரோட்டோகாலை வந்து ஆட் பண்ணுறேன். கூகுளுக்கும் யூடியூப்புக்கும் ஆட் பண்ணிவிட்டு ரூல் என்ன ஆகுது, அப்டேட்டிங்கில் இருக்குது. ரூல் வந்து அப்டேட் ஆகுது. ஸோ அங்கே அப்டேட் ஆகட்டும். இங்கே நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், மிஷினில் www. நான் என்ன பண்ணியிருக்கணும் அதை மட்டும் ஆக்சஸ் பண்ண போகிறேன். google.com இதை மட்டும் கொடுத்து என்ட்ரி கொடுக்குறேன். லோட் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னும் வந்து கனெக்ஷன் வந்து எனபிள் ஆகலை. ஏன்னா இன்னும் வந்து ரூல் வந்து சேவ் ஆகலை. ரூல் வந்து சேவ் ஆகட்டும். ஆக்சுவலாக அந்த ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அது கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டோம். அதனால அது இன்னும் லோட் ஆகாமே இருக்குது. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், HTTP 8080 HTTPS கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஏன் எடுத்துக்கலை, HTTP, HTTPS 8080 இப்படி கொடுத்து சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ நம்ம பிரச்சனை, அதாவது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நெட்வொர்க் ரூலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் டினை பண்ணி வச்சுருந்தோம். அப்போ ஆல்ரெடி இந்த ரூல் வந்து ஆக்டிவ்லேயே இருக்குது. நம்ம திரும்ப என்ன பண்ணியிருக்கோம், அப்ளிகேஷன் ரூலில் போயிட்டு 100 ப்ரையாரிட்டியில் போட்டு என்ன பண்ணுறோம், ஓவர் ரைட் பண்ண பார்க்குறோம். ஓவர் ரைட் பண்ண முடியலை. அப்போது இந்த நெட்வொர்க் ரூலில் டெலீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கூகுளும் யூடியூப்பும் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது நான் வேறு ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு ஓப்பனே ஆகாது. அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். கூகுள் பதிலாக நான் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிமெயில் எனக்கு என்ன ஆகலை, ஜிமெயில் கொடுத்தாலே ஓப்பன் ஆகலை. அப்போ எனக்கு எது மட்டும் ஒர்க் ஆகுது, கூகுள் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல வந்துட்டு வேறு யாஹூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யாஹூ என்ன ஆயிடுச்சு, பிளாக் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு ஒன்லி கூகுள் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. google.com மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. யூடியூப் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த ரெண்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, புரிஞ்சதுங்களா இப்போ?